இப்போ வழக்க ஆளுநர் பேரில் போடலாமா, மத்திய அரசு போடலாமான்னு ஒரு முடிவும், இன்னொன்று ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இது ரெண்டையும் தாண்டி இந்த பிரச்சனையில் கவர்னர் போயிருக்கிறது. இதை பற்றி பேச மாட்டார். அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு மீட்டிங் ஈட்டிங்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாநிலத்தின் பிரச்சனைகளை இவர் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் எத்தனை குட்டுகளை மாற்றி மாற்றி வச்சிருக்கு. டாஸ்மாகில் இந்த டாஸ்மாக் வழக்கில் இப்போ இருக்கிற பெஞ்சுக்கிட்ட எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகரன் பெஞ்சில் இது மாநிலத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி, அரசு கூட கிடையாது. இப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரிஜினலாக பெட்டிஷனை டாஸ்மாக் சார்பாக ஒரு பெட்டிஷனும் மாநில அரசு சார்பாக ஒரு பெட்டிஷன் இருந்துச்சு. இப்போ மாநில அரசு பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிடுச்சு. டாஸ்மாக் சார்பாக மட்டுமே நடக்குது. அதுக்கு ஏஜி வேற போறாரு. அப்போ ஏஜி PS ராமன் சார் பேசுறாரு உட்காந்துட்டு, இது மாநில அரசு நிர்வாகம், அதில் எப்படி இடி வரலான்னு. அதற்கு எஸ்.எம். சுப்பிரமணியன் அங்கவே என்ன சொல்லிட்டாரு, அமெரிக்கா போன்ற இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரி, இப்போ இவருக்கு பொன்முடிக்கு மாத்திரம் தான் இந்த பிரச்சனைங்களா? உதயநிதி பேசினது தப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சா இல்லையா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அமைச்சர் என்ற பொறுப்பில் இருப்பவர் இப்படி பேசினார், நீங்கள் பேசியதற்கு அந்தந்த மாநிலங்களில் நீங்கள் வழக்கை சந்திக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? யாருக்கெல்லாம் கேஸ் போடுவீங்க? மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேரில் போட்டீங்க. அவர் பேசின அதே நாளைக்கு அன்னைக்கு ஒரு காந்திங்கிற ஒரு அமைச்சர் போய் ஒரு ஸ்கூலில் போய் அரசு விழாவில் போய் பேசுகிறார். என்ன பேசினார்? ஆண் குழந்தை பெற்றவர்கள் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள். அவர் என்ன பேசினார்? கர்மாவினால் உங்களுக்கு உடல் ஊனம் வருது. இதே விஷயத்தை இவர் பேசுகிறார், பெண் குழந்தை பெற்றவர்கள் போன ஜென்மத்தில். இப்போ அவர் சொன்னதுக்கு இப்போ இவர் பேரில் ஏன் கேஸ் போடல? சார், வழக்கை அங்கே போய் வீட்டை உடைச்சிட்டு போய் என்னத்தை கொட்டினாங்கன்னு நமக்கு தெரியும். சார், இப்போ இது எல்லாம் செய்யறது போலீஸ் துறை, போலீஸுடைய அமைச்சர், உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் யாரு? ஸ்டாலின். உங்களுக்கு உதயநிதி பேர்ல ஏன் கேஸ் போடல? இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாவே எடுக்கணும். இப்போ பொன்முடி மாத்திரம் எடுக்க பார்க்கக்கூடாது. சார், உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு போயிட்டாங்க. இந்து முன்னணி அதை போன செஞ்சு தப்பு. அவர் பேரில் ஏன் எஃப்ஐஆர் போட்டு இப்போ போட்டிருக்கிறது இதை போட்டிருக்காங்க. ஏன் இது வரைக்கும் ஏன் எஃப்ஐஆர் போடல? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் டெல்லி சென்றிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று ஆளுநருடைய தீர்ப்பு விஷயம், இரண்டாவது இங்கு செய்யப்படும் சில விஷயங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தீர்ப்பு, அதாவது 90 நாளில் முடிவு எடுக்கணும் அல்லது ஒரு முறை பாஸ் பண்ணி திருப்பி வந்ததை பிரசிடெண்ட்டுக்கே அனுப்பக்கூடாதுன்னு இருக்காங்க. 2 விஷயம். அந்த தீர்ப்பு எதுக்குன்னா 10 பில்லுமே பல்கலைக்கழக வேந்தராக்கிறது. இப்போ அதில் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. அதுவும் உயர்கல்வி என்பது மத்திய அரசுக்கு தான் பிரதானமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப மத்திய அரசும் மாநில அரசும் இருக்கிற விவகாரத்தில் மாநில அரசு தனியாக எடுக்க முடியாது. இன்னொன்று, ஒரு மாநில அரசு ஒரு பில்லை பாஸ் பண்ணிடுச்சு, அது சட்டமாகுதுன்னு சொன்னால், இப்போ இவங்க போட்ட சட்டமே செல்லாதுன்னு நாளைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது. 2 விஷயம் எடுத்தால் NJACன்னு சொல்லிட்டு கொலிஜியம் நியமன முறை செல்லாது மாற்றி புதிய ரிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்து மத்தியில் இருக்கிற லோக்சபா ராஜ்யசபா 2ம் பாஸ் பண்ணதை தாண்டி இது அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுதுன்னு சொல்லி இந்தியாவில் உள்ள சட்டமன்றங்கள் 3/2 பங்கு மாற்றி கொடுத்ததையும் செல்லாதுன்னு மாற்றிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர்தல் பத்திர நிதியை செல்லாதுன்னு சொல்லி அதை வெளிப்படையாக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. அதே ஆர்டிகல் 370 அல்லது மற்ற விஷயங்கள் செல்லுபடியாகணும்னு தீர்ப்பு. ஸோ நீதிமன்றத்துக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது. இதே விஷயங்கள் உங்களுக்கு ஷாபானுங்கிற வழக்கில் வந்தப்போ அதில் சில மாற்றங்களை சொன்னப்போ பாராளுமன்றம் பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட். இப்போ இதில் இந்த 30 நாள் 90 நாள்னு சொன்னதை இதை பாராளுமன்றம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற விஷயம். அப்போ கூட ஜனாதிபதிக்கோ கவர்னர் மீது எக்ஸிக்யூட்டிவ் மேலே ஜுடிஷியரிக்கு பவர் எடுத்துக்கிறதுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த தீர்ப்பு ரொம்ப மிகவும் தெளிவு, ரொம்ப விவரமாக எழுதப்பட்டிருக்கு. அதை மறுக்கணும்னால் இன்னும் விவரமாக சொல்லணும். அதனால திரு ஜெகதீப் தங்கர் அவர் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்தவர். அதில் அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் தான். அவர் பேசியிருக்காருன்னா சும்மாலாம் பேச மாட்டார்.
மாட்டார். இப்போ வழக்க ஆளுநர் பேரில் போடலாமா, மத்திய அரசு போடலாமான்னு ஒரு முடிவும், இன்னொன்று ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. இது ரெண்டையும் தாண்டி இது இந்த பிரச்சனையில் கவர்னர் போயிருக்கிறது. இப்போ உதாரணமாக இது அதுக்கு பேர் என்ன, மும்மொழி பேசினாங்க. அடுத்தது இப்போ இது பேசிகிட்டு இருக்காங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மறுசீரமைப்பு பேசினாங்க. இது எதற்குமே மாநிலத்துக்கு பவர் கிடையாது. அப்படி இருக்கு. அதுக்கு இல்லை, இதுக்கு அடுத்தது இன்னொன்று போட்டிருக்காங்களே கமிட்டி, 3 பேர் கொண்ட கமிட்டி, மாநில சுயாட்சி. அதாவது இவங்க 17 வருஷம் ஆட்சியிலேயே இருந்திருக்காங்க. விபி சிங் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இருந்தாங்க. வாஜ்பாய் ஆட்சியில் 98 சேர்ந்து 99 சேர்ந்து 2014 வரை நடுவில் ஒரு 6 மாதம் தவிர மீதி தொடர்ந்து 16 வருஷங்களும், அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமோ 18, அன்றைக்கெல்லாம் இவங்களுக்கு மாநில சுயாட்சி பற்றி பேச மாட்டாங்க. காவேரியில் 1974 வரை 1924 போட்ட சட்டப்படியாக எந்த ஒரு அணையும் கட்ட முடியாது. சட்டமன்றத்தில் நீங்கள் கர்நாடகாவுக்கு 2 டேம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களாமே அப்படின்னு எதிர்கட்சியிலேருந்து எழுந்து கேட்குறாங்க. கருத்திருமன் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரின்னா. ஐயா, நீங்கள் கர்நாடகத்தில் இது ஷராவதி மற்றும் இது ஹேமாவதி மற்றும் இது கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கலாம். எழுந்து அன்னைக்கு அண்ணாதுரை அமைச்சரவை கீழே கருணாநிதி எழுந்து ஆமாம் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. அவங்க கட்சி உட்பட மீண்டும் சொல்லுகிறேன், 2 முறை சொல்லியிருக்கார். ஸோ 1974 வரைக்கும் அவங்க கட்டியிருக்க முடியாது. 74 அந்த 1924 அக்ரிமெண்ட்டு அதற்கு 5 வருடம் முன்னாடி 2 பேர் பேசி இதை ரெனியூ பண்ணிக்கணும்னு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ரெனியூ பண்ணல. இன்னும் இவங்க ஆட்சியில் இருந்தப்போ தான் காவேரி ட்ரிபியூனல் தீர்ப்பு வந்தது. அதை ஜீவோ போடாமல் ஜெயலலிதா வழக்கு போட்டப்பறம் தான் அது இதில் மத்திய அரசின் இதில் ஏற்றுனாங்க. அதனால் அடுத்தது இன்றைக்கி கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குன்னு சொன்னால் அது இதிலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் மாற்றினது 1976 இந்திரா காந்தியோட இவர்கள் துணை நின்று இவங்க கூட்டணியில் அவங்க ஜெயிச்சப்ப தான் நடந்துச்சு. கச்சத்தீவு தானம் வார்க்கறதுக்கு 1 வருடம் முன்பாகவே டெல்லியில் வைத்து கலைஞரிடம் இது கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கொடுப்பதற்கு அதாவது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இலங்கைக்கு போய் கையெழுத்து போடுறதுக்கு 2 மாதம் முன்னாடி மத்தியிலிருந்து வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து திரு கலைஞரை சந்தித்து கலைஞரோடு அன்றைக்கு மாநிலத்தின் சீஃப் செக்ரட்டரி இது மற்றும் ஹோம் செக்ரட்டரி 2 பேரும் இருந்தாங்க. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம், நீங்கள் கொடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் ரெக்கார்டில் இருக்குது. இது ஆர்டிஐயில் திரு அண்ணாமலை வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ மாநிலத்துக்கு எதெல்லாம் அடுத்தது இவர் என்ன சொல்லியிருக்கார், நீட்டை விலக்குவோன்னு சொன்னால் தான் கூட்டணின்னு நீங்கள் அறிவிப்பீங்களா அப்படின்னு நம்ம எடப்பாடிக்கு சவால் விடுறார். நீங்கள் அறிவிக்க விடுங்க, எனக்கு கேரளாவில் முல்லை பெரியாறு முழு 152 அடி ஸ்டோரேஜ் விட்டால்தான் காங்கிரஸ் மற்றும் சிபிஎம்மோடு கூட்டணின்னு அறிவிப்பீங்களா சார்? இன்னொன்று இடுக்கியில் ஒரு இது வந்துச்சு, அதுக்கு பேர் என்ன, பூகம்பம். அங்கே பூகம்பம் வந்ததுன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சிறுவாணியுடைய ஹைட்டு 5 அடி குறைச்சிட்டாங்க. இப்போ முழு கொள்ளளவு வைக்கல சார். கோயம்புத்தூர் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி தாமிரபரணி நெல்லைக்கு பெருமையும் கோயம்புத்தூருக்காரன் இந்த சிறுவாணி தண்ணிக்கு ஈடு இல்லாமல், ஏன்னா நானும் கோயம்புத்தூரில் படிச்சிருக்கேன். ஸோ அதனால இப்போ அந்த சிறுவாணி 150 அடியிலேருந்து 145 அடியாக குறைச்சிட்டாங்க. அணைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு ஸ்டோரேஜ் குறைஞ்சிடுது. அதே மாதிரி இது முல்லை பெரியாறில் 152 அடி ஹைட்டுக்கு 142 ஸ்டோர் பண்ணலான்னு நாங்கள் அதிமுக இருந்த வரைக்கும் 142 பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சி வந்தப்புறம் 138 கூட பண்ணல. அதனால தான் வெள்ளம் வந்து இடுக்கியில் பிரச்சனையே வந்துச்சு. இதை பற்றி பேச மாட்டார். அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு ஈட்டிங்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கார். ஸோ இது மாநிலத்தின் பிரச்சனைகளை இவர் பண்ணிகிட்ருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து எத்தனை குட்டுகளை மாற்றி வச்சுருக்கு. டாஸ்மாகில் இங்கேருந்து இதுக்கு முதல்ல ஒரு நீதிபதிக்கிட்ட 2 நீதிபதிக்கிட்ட போகிறாங்க. அதில் போய் என்ன சொல்கிறாங்க, இது இப்போ மாநில சுயாட்சி பேசுனீங்கல்ல, இந்த டாஸ்மாக் வழக்கில் இப்போ இருக்கிற பெஞ்சுக்கிட்ட எஸ்எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகரன் பெஞ்சில் இது மாநிலத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி, அரசு கூட கிடையாது. இப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரிஜினலாக பெட்டிஷனை டாஸ்மாக் சார்பாக ஒரு பெட்டிஷனும் மாநில அரசு சார்பாக ஒரு பெட்டிஷன் இருந்துச்சு. இப்போ மாநில அரசு பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிடுச்சு. டாஸ்மாக் சார்பாக மட்டுமே நடக்குது. அதுக்கு ஏஜி வேற போறாரு. அப்போ ஏஜி PS ராமன் சார் பேசுறாரு உட்காந்து, இது மாநில அரசு நிர்வாகம், அதில் எப்படி ஈடி வரலான்னு. அதற்கு SM சுப்பிரமணியம் அங்கவே என்ன சொல்லிட்டாரு, அமெரிக்கா போன்ற இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இங்கு முழு அதிகாரமும் மத்திய அரசு, இது குவாசி ஃபெடரல் செட்டப்பு. இன்னும் உடனே என்ன சொல்லிட்டார், நீங்கள் உங்கள் கோர்ட்டுக்குள்ளே யாராவது வந்தால் விடுவீங்களா அப்படின்னே PS
பேசாமன்னு கேட்டார். ஐயா, எங்கள் கோர்ட்டில் தீன்னு வந்தப்போ, ஐ மீன் ஏதோ பாம் வச்சிருக்குன்னு வந்தப்போ எல்லா ரூமுக்குள்ளேயும் நாங்கள் விட்டோம். அதே மாதிரி ஊழல் என்பது நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு போகிற தீ மாதிரி தான் இது, அதனால வரலாம் அப்படின்னே சொல்லியிருக்கார். ஸோ இவங்க சொன்னதுக்கெல்லாம் அங்கேயே தீர்ப்பு வந்துருச்சு. ஆச்சா, இது தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் திரும்பி போங்க, இங்கே பில் எடுத்துகிட்டு வாதாங்கன்னு அடுத்த எடுத்தாங்க. இவர் யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இந்த அப்பீலுக்கு போனீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டுச்சு. சார், இப்போ முந்தானத்து இதில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நமது ஸ்டாலினுக்கு கீழே அடுத்த பதவியில் இருப்பவர் உள்துறை செயலாளர். அந்த 41 சிலை திருட்டு வழக்கில் அவர் கொடுத்த பதில் அது ஏற்புடையதல்லன்னு சொல்லி வழக்கு போட்ட யானை ராஜேந்திரன் சொல்ல, மூத்த IPS அதிகாரியை போட்டு ஒரு வாரத்தில் நியமித்து, அதாவது இந்த வழக்கு நடந்தது February 27 என்னமோ 23 நினைக்கிறேன். ஒரு வாரத்திற்குள் ஒரு மூத்த IPS அதிகாரியை நியமித்து அவர் விசாரித்து ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு முன்னால் கொடுக்கணும்னாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு பெண் அதிகாரியை போட்டுட்டு அவங்க சிக் லீவில் போயிட்டாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி போய் அவங்க போன உடனே திருப்பி உச்சநீதிமன்றம் கண்டித்து, நீங்கள் ஒழுங்காக முறையான அதிகாரியை போட்டு மார்ச் மேக்குள்ளே கொடுக்கணுன்றாங்க. நேற்று போன வாரம் திருப்பி இன்னொரு தீர்ப்பில் ராமேஸ்வரம் கோயிலில் வருஷத்துக்கு 92 கோடி ரூபாய் வர்ற வருமானத்தில் இருக்க வேண்டிய அளவுக்கு அர்ச்சகர்கள் நியமிக்கலை. அதே மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை என்பது வெறுமனே வசூல் ராஜாவாக செயல்படுகிறதுன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. இப்போ நேற்று பார்த்தீங்களான்னு தெரியாது, மதுரையில் சித்திரை திருவிழா வரப்போகுது. மருதவில் இருக்கிறவங்க எல்லாரும் கள்ளழகர் அங்கே இருக்கான், கள்ளழகர் இங்கே இருப்பான்னு ஒவ்வொருத்தரும் அது கள்ளழகரை பார்க்க போகிறதுக்கு அதுக்கு கரண்ட் கொடுக்க மாட்டேன், ஏன்னா 1 கோடி ரூபா பாக்கி இருக்குன்றாங்க. வருஷத்துக்கு 170 கோடி ரூபாய் வருமானம் உள்ளது மதுரை இது. அப்போ என்ன பண்ணுது HRNC? இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று திருப்பி அறிக்கை விடுறாரு. அப்போ சட்டசபையில் 2 கோயிலுக்கு நாங்கள் நர்சிங் காலேஜ் நடத்த போகிறோம். ஏற்கனவே 10 கல்லூரி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னப்போ, கோவில் பணம் என்பது மதச்சார்பற்ற நிதி அல்ல, கோவிலிற்கு பக்தர்கள் கொடுக்கும் பணம் பக்தி காரியங்களுக்கு மட்டுமே செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 காலேஜ் ஆரம்பிச்சிட்டிங்க, அதை மாத்திரம் நடத்துங்க, மீதி 6 இனிமேல் புதுசாக திறக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் இப்போ திருப்பி அறிவிக்கிறார், சட்டவிரோத காரியங்களையே செஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம், எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அது ஓகே. சரிங்க, இப்போ இதை விட எல்லாத்த விட முக்கியம், பொன்முடி பேரில் என்ன சொல்லியிருக்கு நேற்றுக்கு உயர்நீதிமன்றம்? தமாக முன் வந்து வழக்கு FIR போடலைன்னா தமாக முன் வந்து எடுத்து விசாரிக்க. சார், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நானோ நீங்களோ இங்கே நான் பேசுகிறேன் தப்பா, நீங்களோ அவரோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை, அது வெளியில் போயிடுச்சுன்னா யார் வேணால் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் அது வெறுப்பு பேச்சு பிளவுவாதம் என்றால் இது FIR போடணுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. சரி, இப்போ இவருக்கு பொன்முடிக்கு மாத்திரம் தான் இந்த பிரச்சனைங்களா? உதயநிதி பேசினது தப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சா இல்லையா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அமைச்சர் என்ற பொறுப்பில் இருப்பவர் இப்படி பேசினார், நீங்கள் பேசியதற்கு அந்தந்த மாநிலங்களில் நீங்கள் வழக்கை சந்திக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? சார், கர்நாடகாவில் போய் இவருக்கு அப்பீல் வந்தப்போ இவர் வெளியில் உட்காராமல் போய் வக்கீல் ரூமில் போய் உட்கார்ந்தார். யூ ஆர் அன் அக்யூஸ் கேனாட் சிட்னா அவரை எடுத்து வெளில சத்தம் போடாமல் உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றம் ஓடினார். ஐயோ, நமக்கு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் இருக்கிற இடத்துலையே நமக்கு இந்த மரியாதை, இதே நாளைக்கு பீகாருக்கும் UPலையும் கேஸ் இருக்குது, ஐயோ எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு மாற்றணும்னு போனாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி பேரில் போடல. யாருக்கெல்லாம் கேஸ் போடுவீங்க? மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேரில் போட்டிங்க. அவர் பேசின அதே நாளைக்கு அன்னைக்கு ஒரு காந்திங்கிற ஒரு அமைச்சர் போய் ஒரு ஸ்கூலில் போய் அரசு விழாவில் போய் பேசுகிறார். என்ன பேசினார்? ஆண் குழந்தை பெற்றவர்கள் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள். அவர் என்ன பேசினார்? கர்மாவினால் உங்களுக்கு உடல் ஊனம் வருது. இதே விஷயத்தை இவர் பேசுகிறார், பெண் குழந்தை பெற்றவர்கள் போன ஜென்மத்தில். இப்போ அவர் சொன்னதுக்கு இப்போ இவர் பேரில் ஏன் கேஸ் போடல? கஸ்தூரி பேசினதுக்காக ஒரு படையை அனுப்பிச்சிங்க, ஏன் இப்போ இது வரைக்கும் பொன்முடிக்கு என்ன பண்ணீங்க கேட்டால் உடனே லீகல் ஒப்பீனியன் வாங்குகிறோம். திமுக சார்பாக பேசுகிறவங்க தப்பு பேசினா லீகல் ஒப்பீனியன். சரி, இது சவுக்கு சங்கர் வீட்டில் நம்ம கலாட்டா அவங்க பண்ணது ரயட்டிங் ஆச்சா. அதுவும் இந்தியா ஃபுல்லாக அவர் எழுத்து மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. CSR கொடுக்காம ஒரு வெள்ளை பேப்பரில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா CSR போட்டு CSR வந்தப்புறம் CBCID போகுது. FIRல ரயட்டிங்கிற வார்த்தை இல்லை, வெறும் அன்லாஃபுல் அசம்பிளின்னு போட்டிருக்காங்க. சார், வழக்கை அங்கே போய் வீட்டை உடச்சிட்டு போய் என்னத்தை கொட்டினாங்கன்னு நமக்கு தெரியும். சார், இப்போ இது எல்லாம் செய்யறது போலீஸ் துறை, போலீஸுடைய அமைச்சர், உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் யாரு? ஸ்டாலின், முதல்வர். இப்போ
வலசரவாக்கத்தில் ஒரு கேஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்காரு ஒருத்தர், ஒரு 2 பேருக்குரிய பிரச்சனையில். அது பேரில் நடவடிக்கை எடுக்கலன்னு அவர் ஹைகோர்ட்டுக்கு போனப்போ உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லிட்டார். அவங்க அதுக்கு என்ன பதில் போலீஸரை கொடுத்தாங்கன்னா, சார் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஃப்ரிவிலஸ் கம்ப்ளைண்ட், அதில் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் முடிச்சிட்டோம். எஃப்ஐஆர் போட்டிருந்தா நீதிமன்றத்துலையும் அதை சொல்லி முடிச்சிருக்கணும். ஏன்னா இவர் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் தேவைப்பட்டா. ஆனால் இவருக்கும் சொல்லலை, அங்கேயும் சொல்லலை, ஆனால் போலீஸ்க்குள்ளே முடிச்சு. இது மாதிரி எத்தனை கேஸை முடிச்சிருக்கீங்க, எத்தனை? ஏன்னா எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு எங்ககிட்ட வராங்க. கோர்ட்டுக்கு ஒருத்தர் வரணுன்னாலே பல ஆயிரம் செலவு பண்ணால் தான் வர முடியும். வர முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை இப்படி போட்ட கேஸையும் மூடுறீங்க? நேரடியாக உள்துறை செயலாளர் வரணும்னு போட்டாங்க. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே போனாங்க. இன்னைக்கு எப்படி டாஸ்மாக் வழக்கில் இன்னைக்கு திரு எஸ்.எம். சுப்ரமணியம் பாதிக்கப்பட்டாரோ, யாருக்கு இது பண்ணி எங்களை இன்சல்ட் பண்ணுறீங்க, அதே அதை அவரும் கேட்டார். அன்னைக்கு வேல்முருகனும் கேட்டார், எதற்காக போனீங்க? இல்லை நாங்கள் அப்பீல் போயிட்டோம். உடனே 28ஆம் தேதி அவர் கொடுத்தார். 31ஆம் தேதி காலையில் இவங்க சொல்லி, நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டிருக்கோம். மத்தியானத்துக்குள்ளே ஸ்டே வரலன்னா நான் பிணை ஆணை போடுவேன்ட்டாங்க. அங்கே ஸ்டே கொடுக்காம சாயந்தரம் 4 மணிக்கு அவர் அப்பியர் ஆனார். ஸோ எஃப்ஐஆர் போடுறதுல சரியில்லை. கைது செய்ய இன்னொன்று எஃப்ஐஆர் போட்டு வழக்கு வந்த கேஸில் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்போ ஜார்ஜ் பொன்னையா கேஸில் 7 பிரிவில் வழக்கு போட்டாங்க. அதில் 5 பிரிவு செல்லாது, 2 பிரிவுகள் அவர் பேசியது தவறுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் கீழ் நீதிமன்றத்தில் போய் தண்டனை வாங்கி தரல. இது இந்த ஆட்சியில். போன ஆட்சியில் வைரமுத்து பேசினதும் குவாஷ் ஆகலை. இன்னைக்கு வரைக்கும் சார் அப்படி 4 பேருக்கு. அதே மாதிரி இது கோயம்புத்தூரில் ஒரு பாதிரியார் இது பிள்ளையார் சதுர்த்திக்கு எதிர்த்து ஊர்வலம் போய் தேவையில்லாத பேசினார். இன்னைக்கு வரைக்கும் தண்டனை. இப்படி 4 ராஜா என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும். உட்காந்து ராமரை பற்றி பேசிட்டு இந்த ராமர் வேண்டாம்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதுக்கேற்றாப்புல எத்தனை வழக்கு, எந்த வழக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு உதயநிதி பேரில் ஏன் கேஸ் போடல? இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாகவே எடுக்கணும். இப்போ பொன்முடி மாத்திரம் எடுக்க பார்க்கக்கூடாது சார். உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு போயிட்டாங்க இந்து முன்னணி. அதை போன செக்து தப்பு. அவர் பேரில் ஏன் எஃப்ஐஆர் போட்டு இப்போ போட்டிருக்கிறது இதை போட்டிருக்காங்க. ஏன் இது வரைக்கும் ஏன் எஃப்ஐஆர் போடல? அந்த கூட்டம் நடத்தினதே தவறு. இன்னும் சொல்ல போச்சுன்னா அது தவறுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், அந்த மாநாட்டுக்கு என்ன பேர் வச்சாங்க? சனாதன ஒழிப்பு மாநாடு. அதில் இவர் பேசுகிறப்ப என்ன பேசினார்? நீங்கள் சனாதன எதிர்ப்பு என்று வைக்கவில்லை, ஒழிப்பு என்று வைத்து விட்டீர்கள், அதுதான் சரி. சனாதனம் என்றால் டெங்கு போல, மலேரியா கொசு போலன்னு பேசினார். ஆனால் 2 நாள் கழித்து முரசொலியில் போடுறப்ப சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் உதயநிதி அவங்களுக்கே ஒழிப்புன்றது போட்டால் சட்டவிரோதம்னு தெரியுது. முரசொலி சாட்சியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கேஸ் போடலைன்னா ஒரு முதலமைச்சர் கண்டினியூ பண்ணுறதே எனக்கு, நான் தமிழர்களுக்காக இல்லைன்னு அவர் சொல்கிறாரா? ஏன்னா போய் இதில் முஸ்லீம் மீட்டிங்லேயோ கிறிஸ்டின் மீட்டிங்லேயோ போனால் என்ன சொல்கிறார்? நான் சிறுபான்மை காவலர். அப்போ யார்கிட்டருந்து காக்கிறது? பெரும்பான்மைக்கு எதிராக உங்களை நான் காப்பாற்றுறேன்னு அர்த்தமா? ஸோ அடுத்தது தமிழின் கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் பூஜையை மாற்றுறது, 100 அடிக்கு சிலையை வைக்கிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் யார் உங்களை கேட்டாங்க? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.